few words here. இதான் வந்து எங்கள் 5th ஸ்டோர். இது இன்னும் நிறைய ஸ்டோர் நாங்கள் திறக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய ஆதரவு எப்பவுமே வேண்டும். ஏன்னா சில்வர் இஸ் த நெக்ஸ்ட். வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செலானியோட ஃபிதா பிராண்ட் OMR லான்ச் பண்றதுக்கு. அண்ட் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் செலானி. ப்ளீஸ் சார், excuse me. So it's a very close bonding what I have with Chelani. Uncle vande romba close and auntie is also very close. Gautam is like my brother and the family is closely connected to me. And not only that, romba sandoshama irukku. We have also started an online business with Kirti. It's called Arts, and that's like online silver jewelry brand. I am very proud and happy to say that South India I am the first actor to start a silver jewelry brand and associated with brand called someone இந்த மாதிரி ஒரு செலானி ஒரு பெரிய ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும். And now it's like ஒரு they are like my family now, and ஒரு close ஒரு partnership becomes even more closer to me. அதே support எங்களுக்கு கண்டிப்பா தேவை. Don't think I'm talking about Arcs, என்னோட brand. வந்து நம்ம பேசுறோம், it's all our brand. So I now Kirti, we both have joined called Arcs under Chelani. So uncle oda blessings oda we've started. Uncle, thank you so much for all your supports. And in online business kuda neenga support pannon. I'm wishing, I mean I'm hoping and wishing Fida idu 5வது branch இன்னும் நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணுவாங்க. ஃபிதா மட்டும் இல்ல, நீங்க வச்சிருக்கிற நிறைய பிராண்ட்ஸ் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசார கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது ஐ திங்க் 4th நான் ஓபன் பண்றது. கண்டிப்பா தங்க விலை எப்படி ஏறுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல வந்து ஜெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஜெட் ஸ்பீட்ல வந்து தங்க விலை ஏறிட்டு இருக்கு. அப்ப வந்து I think this is like a game changer தான். கண்டிப்பா silver jewelry is going to be the next big thing. கண்டிப்பா சில்வர் விலையும் வந்து ஸ்லோவா ஏறிட்டே இருக்கு. பெரிய நகை, ஆன்டிக் நகை, நிறைய வெரைட்டியான பீசஸ் வந்து கோல்ட்ல பண்ணோம்னா இப்ப இருக்கிற விலைக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இப்போ சில்வர்ல போனோம்னா it doesn't cost you much. I think it's affordable. எல்லா ஃபேமிலிஸும் வந்து எஃபோர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஜுவல்லரியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஃபிதால they have exclusive collection. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. Thank you so much for all your support and love. Yeah, silver is the next goal. Like yeah, can't forget that. Thank you uncle. Thank you so much. Silver வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப விரும்பி போகிறது. ரிஸ்க் இல்லை, ட்ராவலிங்கில் எங்கேயுமே கொண்டு போகலாம். அது மாதிரியான ஒரு விஷயம். நல்ல டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் சில்வரை கொண்டு போவோம். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோட. தேங்க்யூ வெரி மச். So much and keep supporting. Thank you. Yes. Thank you. I invite the press to throw any questions you have in your mind here. Yeah. Ahmed, சொல்லுங்க. கண்டிப்பா பெண்களுக்குனா நகைனா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே நகைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு மேக்கிங் சார்ஜ், சேதாரம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு ஒரு தங்க நகை வாங்கணும்னா ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அதாவது 9,300 வரைக்கும் 22 கேரட். 24 கேரட் இஸ் அபவுட் 10,300 ரூபாய் வரைக்கும் டச் ஆயிருக்கு. அது இன்னும் ஏறும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது இப்போ வெள்ளி வாங்குறதுல வந்து நம்ம அதை குறைச்சுனா நம்ம இடவே போட முடியாது. வெள்ளி சார் சொன்ன மாதிரி சில்வர் இஸ் நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் அதோட வேல்யூ வந்து கூடிட்டே இருக்கு. அப்புறம் கோல்டு வந்து ஒரு நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாயிலேயே வந்து ஒரு கோல்ட்ல கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் திங். இல்லை டிஃபரன்ஸே தெரியாது.
இது கோல்டா சில்வரான கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகா அந்த பீஸை வந்து டிசைன் பண்ணி செல் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் திங். அப்படி சொன்னீங்களா? அதாவது நிறைய பேர் டிராவலிங்ல ஜுவல்லரியை கேரி பண்ணுவாங்க. ஜுவல்லரி கேரி பண்ணும்போது எப்படி இதெல்லாம் ஒரு ட்ரெயின்லயோ இல்லை பஸ்லயோ வைக்கும்போது மேலே தான் வைக்கணும், எல்லாத்தையும் கையில் வச்சிருக்க முடியாது. ஸோ அது ரொம்ப சேஃப். ரெண்டாவது, கல்யாணத்துக்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஜுவல்லரியும் போட முடியாது. கொஞ்சம் ஜுவல்லரி எடுத்து ரூம்ல வச்சுட்டு மீதி தான் போட்டு போக முடியும். அது மாதிரி இடத்துல சில்வர் ஜுவல்லரி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பயம் இல்லை, அந்த ரிஸ்க் இல்லை. அதுதான் நான் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது சொன்னேன். இப்போ நான் ஈவெண்ட்ஸ்க்கு அப்ராட் எல்லாம் போகும்போது நான் கண்டிப்பா சில்வர் ஜுவல்லரி தான் எடுத்துட்டு போவேன். நான் கோல்டு எடுத்துட்டு போவேன். பிகாஸ் நம்ம டிராவல் பண்ண போறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு போறோம், அப்ப நகை கண்டிப்பா போட்டே ஆகணும். silver jewelry. So yeah, definitely I've been wearing only silver jewelry by Smita. So of late, yeah. அது அவங்கவுங்க கருத்து, பர்சனல் ஒப்பீனியன். நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க கருத்துக்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுன்றது இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங். ஒரு ஹியூமன் பீயிங்னா நீங்க வேற நான் வேற இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் தட். அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்படி? எனக்கு நீங்க அட்வைஸ் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாமா? என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இவ்வளவு பேர் வேணான்றீங்க? எனக்கு புரியலையே. என்ன அங்கிள் கல்யாணம் வேணாங்க? கல்யாணம் வேணும்னு ஒரு அங்கிள் வேணாம்னு அவரு சொல்றாரு. ஸோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் போது நான் சொல்றேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பிரசன்ட் மீடியாக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சதீஷ் கல்யாணம் பண்ணலையாங்க? கல்யாணம் 2 குழந்தை இருக்குன்னு நினைச்சேன். இல்லையா? கல்யாணம் ஆச்சா இல்லையா? 2 குழந்தை இருக்கு. 27 வயசு தான் ஆகுது. ஓகே, நீங்க ஒருத்தரே கேட்டுட்டு இருக்கீங்க. See, street dogs அப்படின்னும்போது, stray dogsன்னும் போது இந்த விதத்துல வந்து ஒரு ஒரு அனிமல் ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருக்கு எல்லாருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு அனிமல்ஸை வந்து அவங்க வந்து நீங்க சொல்றது டாக் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஹைலி கனெக்டட் டு ஹியூமன் எமோஷன்ஸ். ஸோ அதை வந்து டச் பண்றது ஐ டோன்ட் ரியலி சப்போர்ட் இட். தேங்க்யூ. இவர் ஒருத்தர் தாங்க கேட்கிறாரு, கேட்கவே விட மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது? நீங்க என் படம் சங்கராந்தி பாத்தீங்களா? ஸோ அடுத்த படம் தமிழ் படம் தான். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும்.